Hello everyone, welcome back to my Starlight Tarot. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா your person current feelings தான் பார்க்க போகிறோம். அண்ட் கரண்ட் ஃபீலிங்ஸில் அவங்களுக்கு என்னெல்லாம் தாட்ஸ் போயிட்டுருக்கு அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸ்டார்ட் ரீடிங். See, new beginnings. ஓகே, ஸோ எக்ஸ்பெக்டிங். ஸோ அவங்க வந்து அந்த நியூ பிகினிங்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்போ அவங்க மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கு. ஸோ எவ்வளோ நாளைக்கு நம்ம இப்படியே இருக்கிறது, ஸோ அட்லீஸ்ட் நம்ம ட்ரை பண்ணியாச்சும் பார்க்கலாம், ஒரு நியூ பிகினிங்ஸ் எடுத்துகிட்டு வர அட்லீஸ்ட் நம்ம போயிட்டு பேசலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் அவங்க இருக்காங்க. அவங்க பேசவும் செய்யலாம் அவங்கக்கிட்ட. ஓகே, ஓகே, சில விஷயங்கள் இந்த பர்சன் வந்து உங்களை பற்றி இந்த பர்சன் வந்து சில விஷயங்கள் வந்து அது நினைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் எதாவது ஹர்ட் பண்ணியிருக்கலாம், ஒரு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக இந்த பர்சனுக்கு வந்து ஃபீல் ஆகுது உங்கள் சைடில் இருந்து. இல்லை வேண்டாம், ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம், இந்த பர்சன் எனக்கு கரெக்டாக இருக்க மாட்டாங்க, இந்த பர்சன் கூட என்னோடய ரிலேஷன்ஷிப் இருந்தால் நான் ஹர்ட் ஆகுவேன் அப்படின்ற ஒரு கரண்ட் ஃபீலிங்ஸில் இதுக்கு முன்னாடி இந்த பர்சன் இருந்திருக்காங்க. பட் இப்போது அதுலேருந்து ஒரு நியூ பிகினிங்ஸ் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இது என்னென்னா, இந்த பர்சனுக்கு மைண்ட் செட் இப்போ மாறி இருக்குது, ஃபஸ்ட்டை விட இப்போ சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்கள் வேண்டாம், இந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகாது, ஸோ அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஐ ஹேட் நத்திங் அபவுட் யூ. ஸோ இது என்னென்னா, எனக்கு வந்து எதுவுமே இல்லை உன்னை பற்றி அப்படின்ற ஒரு இது தாட்டில் தான் அவங்க இருந்திருக்காங்க பாஸ்ட்டில். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை பற்றி சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த பர்சனுக்கு வந்து வேறு யாராச்சும் இவங்களை வந்து மேனிப்புலேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களை பற்றி பேடாக சொல்கிறது, ஆர் அவங்க ஃபேமிலி மெம்பராக கூட இருக்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், செட் ஆகாது அப்படின்னு வேற ஒரு பர்சனுமே வந்து இன்டர்ஃபியர் ஆயிருக்காங்க இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில். மேபி ஒரு தேர்ட் பர்சன் இருக்காங்க, மேபி அந்த தேர்ட் பர்சன் வந்து உங்களுக்குமே அந்த தேர்ட் பர்சனை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். மேபி சில பேருக்கு வந்து தெரியாமையும் இருக்கலாம். பட் ஒரு சில நபர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் மேனிப்புலேஷன் உங்கள் பர்சன் கிட்ட பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்லா பார்க்க முடியுது. சி திங்கிங், இந்த பர்சன் திங்க் பண்ணுறாங்க, ஒரு நியூ பிகினிங்ஸ் பற்றி திங்க் பண்ணுறாங்க. ஸோ உங்களை பற்றியுமே அந்த திங்கிங் எனர்ஜி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. விஷ் ஓகே, விஷன்றது பார்க்குறப்போ அவங்க பர்த்டே ரொம்ப பக்கத்தில் வர மாதிரி இருக்கலாம் சில பேருக்கு. அண்ட் சில பேருக்கு லெவல் அண்ட் நம்பர் பார்த்து நீங்கள் வந்து விஷ் பண்ணக்கூடிய பர்சன்ஸாகவுமே நீங்கள் இருக்கலாம். அண்ட் 111 கூட நீங்கள் அதிகமாக பார்த்துட்ருக்கலாம். எஸ், அண்ட் ஃபோன் வால்பேப்பர் ஆர் அதில் 11 and 11 நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். ஃபியர் ஓகே. ஸோ ஃபியர்ன்றது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபியராக தான் இருக்குது. ஸோ இந்த பர்சனுக்குமே அந்த ஃபியர் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்காது, இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கான ரிலேஷன்ஷிப் இல்லை. ஸோ எஸ், ஏதோ ஒரு ஹர்ட்டிங் இந்த பர்சனுக்குமே நடந்திருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில், அதுவும் பார்க்க முடியுது. அவங்களும் அந்த ஹர்ட்டிங் எனர்ஜியில் இருக்காங்க. ஓகே, ரீடிங் புக்ஸ் ரைட் நவ். ஓகே, ட்ராவல் டுகெதர். ஓகே, ஸோ ட்ராவல் டுகெதர் பார்க்குறப்போ நீங்கள் இந்த பர்சன் கூட வந்து பாஸ்ட்டில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, நிறைய இடத்துக்கு ஒரு அவுட்ஸ் நிறையா போயிருக்கலாம். ஸோ இப்போவுமே அவங்களுக்கு அந்த தாட் இருக்குது, சரி நம்ம வந்து ஒரு ட்ராவல் பண்ணலாம்,
அகெயின் நம்ம ட்ராவல் பண்ணி பார்க்கலாம் இந்த பர்சன் கூட, அகெயின் இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வருது இப்போது. ஸோ ஆக்சுவலி நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா இருக்கலாம். ஸோ இந்த பர்சன் உங்களை மீட் பண்ணுறதுக்குமே நிறைய சான்ஸ் இருக்குது. சடன் மீட்டப்ஸ் கூட இருக்கலாம். மேஜிக், யூ கெட் மேஜிக். மேஜிக் மீன்ஸ் சடன். எஸ், இப்போ உங்களுக்கு ஒரு மேஜிக்காக தான் இருக்கும். இப்போ நான் சொல்கிறதே இந்த பர்சனுக்கு எப்படி நியூ பிகினிங்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னு தோணுது, ஆனால் அவங்க பிஹேவியர் அப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருக்கலாம். எஸ், ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த மாதிரி ஒரு மேஜிக் தான் வரப்போகுது. அவங்க பிஹேவியர் ரூடாக உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி, இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி அவங்களுக்கு எந்த கேரும் இல்லாத மாதிரி இருந்திருக்கும். பட் இப்போது இந்த பர்சன் அந்த நியூ பிகினிங்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் ஒரு மேஜிக். இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களோட மைண்ட் செட் மாறுது, அவங்க தாட்ஸ் மாறுது. ஆங்க்ரி பர்சன். Past pain. Past pain and new starts. Yes, past pain and new startsனா பாஸ்ட்டில் அவங்களுக்குமே ஹர்ட்டிங்காக தான் இருந்திருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் மட்டும்தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. அவங்க சைட்லேருந்துமே அந்த ஃபீலிங்ஸோட எனர்ஜி நல்லா பார்க்க முடியுது. ஏன்னா அவங்களுமே ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. மேபி அவங்க உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம். நீங்கள் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க. பட் அவங்க அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, எஸ், இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே அவ்வளோ ஒரு லவ் இருக்குது, அவ்வளோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ உங்களை அவ்வளோ கேர் பண்ணியிருக்காங்க இந்த பர்சன். லைக் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா உடனே உங்கள் கூட இருக்கிறது, ஸோ உங்களுக்காக சப்போர்ட்டிவாக இருக்கிறது, ஸோ அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. பட் இந்த பர்சன் அதெல்லாமே அவங்க ஃபீலிங்ஸ் எல்லாமே ஹைட் பண்ணிட்டு தான் இப்போ இருக்காங்க. கரண்ட் ஃபீலிங்ஸுமே ஹைட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அவங்களுக்கு தோணுது, ஓகே நியூ பிகினிங்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. அவங்க ஃபினான்ஷியலியுமே லோவாக இருக்காங்க, அதை பற்றியுமே அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதுவும் பார்க்க முடியுது. ப்ராமிசஸ். இந்த பர்சன் உங்களுக்கு எதாவது ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ பாஸ்ட்டில். ஸோ அந்த ப்ராமிசஸ் பற்றியும் அவங்க யோசித்து பார்க்குறாங்க. நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, ரிலேஷன்ஷிப்பை விட்டு வந்திருக்கக்கூடாது யோசிக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் இந்த பர்சனுக்கு அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்திருக்கு, அதனால இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப் விட்டு போயிருக்காங்க. your mind ஏஞ்சல் நம்பர் பார்த்துட்ருக்கலாம். நீங்கள் ஒரு 777 பார்க்க முடியுது என்னால். ஸோ லைக் your mind, ஓகே, ஸ்டில் உங்கள் தாட்ஸ் அண்ட் உங்கள் பர்சனோட தாட்ஸுமே your mind, he is my person, she is my girl, அந்த மாதிரி தான் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அவங்களும் அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. ஒரு சிலருக்கு டிவோர்ஸ் ஆகியிருக்கலாம். பட் டிவோர்ஸ் ஆனாலும் ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பை அப்படின்னு அந்த பர்சனுக்கு அந்த கன்சிடர் வருது உங்கள் மேலே. ஓகே, நோ ஆக்ஷன், ஐம் ஆங்க்ரி. ஸோ இவ்வளோ அந்த ஆக்ஷன்ஸ் இருந்திருக்காது. அந்த கோவத்தை மட்டுமே காட்டியிருப்பாங்க, ரொம்ப ஹார்ஷாக பேசி ரூடாகவே அந்த ரூட்னஸ் மட்டுமே காட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போது அந்த ஆக்ஷன்ஸ் இந்த பர்சன் சைட்லேருந்து உங்களுக்கு வரலாம். சில பேருக்கு ஸ்லோவாக இருக்கும், சில பேருக்கு இம்மீடியட்டாக கூட இருக்கலாம். ஓகே, லோன்லி வித்அவுட் யூ. எஸ், நீங்கள் இல்லாமல் அவங்களும் லோன்லியாக தான் இருக்காங்க, அதையும் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ ஏதோ ஒரு விஷயம் ஃபேக்காக நடந்திருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஏதோ ஒரு விஷயம் அது அப்பாலஜைஸ் மட்டும் சொல்லிட முடியாது, ஏதோ ஒரு விஷயம் ஃபேக்காகவுமே நடந்திருக்கு. நீங்களுமே ஃபேக்காக அகெயின்ஸ்ட் இந்த பர்சன் பண்ணியிருப்பீங்க, பட் அவங்களும் பண்ணியிருக்கலாம். ஓகே, அண்ட் டைம் டு ஃபர்கிவ். எஸ், டைம் டு ஃபர்கிவ். ஸோ எஸ், நீங்கள் ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக இருக்கீங்க. ஸோ அவங்க ஈகோயிஸ்டிக்காக இருக்காங்கனாலுமே அவங்க அந்த ஃபர்கியூ எனர்ஜிக்கு வர மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இல்லைனாலுமே ஸோ நீங்களும் இந்த பர்சனை ஃபர்கியூ பண்ண ரெடியாக இருக்கலாம். ஏன்னா இந்த பர்சன் ஒரு நல்ல ஒரு குட் எனர்ஜியில் தான் வர மாதிரி இருக்குது. நோ கான்டாக்ட் எண்ட். நோ கான்டாக்ட் எண்ட். அண்ட் ஓகே, டெம்பிள். டெம்பிள்
ஒரு சிலர் வந்து இந்த பர்சனுக்காக வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஆர் ஃபாஸ்டிங்ஸ், ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரேயர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கலாம் இந்த பர்சனுக்காக, அதுவும் பார்க்க முடியுது. பட் நீங்கள் ஒரு டெம்பிளுக்கு போனால் நல்லாயிருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்காக. ஸோ ஒரு ப்ரேயர்ஸ் வந்து வீட்டில் பண்ணுறதை விட ஒரு டெம்பிளுக்கு போயிட்டு நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கலாம். வாட்டர், மேபி நீங்கள் வாட்டர் எலமெண்ட்டாக இருக்கலாம். Okay. You get judgmental. Okay. இந்த பர்சனுக்கு அவங்களுக்கு ஒரு பயமும் இருக்குது. ஸோ எங்கே நான் போயிட்டு பேசினா இந்த பர்சன் அகெயின் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களோ அப்படின்னு ஒரு தாட் இப்போ வருது. ஸோ நம்ம ஹர்ட் பண்ணிட்டோம், நம்ம வந்து வாக்கவே பண்ணி வந்துட்டோம், ரொம்ப நாள் நோ கான்டாக்டில் இருந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம போய்ட்டு பேசினான்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, அகெயின் அந்த லவ் எனக்கு காட்டுவாங்களா அப்படின்ற ஒரு தாட், அப்படி ஒரு ஃபீலிங்ஸோடு தான் அவங்க இருக்காங்க. Say again, sorry for hurting you. Okay. I'm get weeks, within a weeks the person பேசும் சான்சஸ் இருக்குது சில பேருக்கு. Orange, yellow, blue, brown color important for you guys. And see, I'm mad at you. Beautiful. I'm mad at you means, ஸோ நீங்களும் இந்த பர்சன் மேலே ரொம்ப க்ரேஸியாக இருக்கீங்க, அவங்களும் உங்கள் மேலே அவ்வளோ க்ரேஸியாக இருக்காங்க. ஸோ ஒரு பைத்தியக்காரத்தனமாக லவ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஒரு லவ் தான் நீங்கள் வச்சுட்ருக்கீங்க. ஸோ சாப்பிடாம கண்டினியூஸாக இந்த பர்சனை பற்றி நினச்சிட்டு, ஸோ அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு க்ரேஸியாக லவ் பண்ணுவீங்களே. ஸோ அந்த மாதிரி அந்த க்ரேஸி எனர்ஜி உங்கள் 2 பேர் சைட்லேருந்து பார்க்க முடியுது. Okay, again start new, second time start new. yes guys, நீங்கள் வந்து ஒரு பாஸ்ட்டை விடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா பாஸ்ட்டே பிடிச்சி வச்சுட்டு சில பேர் வந்து அதனால் உங்கள் பர்சன் கிட்ட பேசாமல் இகோவாக இருப்பாங்க. ஸோ அந்த பர்சனுமே அப்படி இருந்திருக்கலாம். பட் இது வந்து அப்படி இல்லை, இதுனா இது ஒரு சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. அது வந்து குட் சேஞ்சஸாக தான் உங்களுக்கு வரப்போகிறாங்க அந்த பர்சனுமே. ஸோ நியூ ஸ்டார்ட் வெல். Okay, I'm getting letters L, S, K, A, H, G, N, or again N, M, D, I, V, E, C, J, P. ஓகே, இந்த லெட்டர்ஸில் வந்து உங்கள் பர்சன் நேம் ஸ்டார்ட் ஆகலாம் அண்ட் உங்கள் நேம்ஸுமே ஸ்டார்ட் ஆகலாம். ஓகே, ஐம் கெட்டிங் ஹாப்பி. ஸோ நீங்கள் ஹாப்பி ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஐ திங்க் நீங்கள் இந்த வீடியோ பற்றி சில பேர் ஹாப்பி ஆகலாம். ஓகே, I don't know. ஸோ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ நான் அந்த அளவுக்குலாம் ஹர்ட் பண்ணலை, ஏன் எந்த பர்சன் என்ன ப்ளேம் பண்ணுறாங்க, எதனால் அப்படி ஒரு தாட் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ பெட்டராக தான் இருக்குது அவங்க கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் அவங்க தாட்ஸ். ஓகே, ஸோ சில விஷயங்கள் உங்களுக்கும் சரி உங்கள் பார்ட்னருக்குமே சரி ஒரு யூனிக்னஸ் இல்லாமல் இருந்திருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பில். லைக் ஒரு விஷயம் வந்து மற்றவங்கள பார்த்து பண்ணுறது, அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம். மேபி இந்த விஷயத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான தேர்ட் பர்சன் இன்வால்மெண்ட்டுமே ஆகியிருக்கு, அது பார்க்க முடியுது. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்திருக்கு ஒரு சிலருக்கு. ஸோ அந்த பர்சன் பயப்பட செய்கிறாங்க, அப்பாலஜைஸ் ஃபேக்காகவுமே பண்ணியிருக்கலாம் ஒரு சிலர் கேட்டகரிஸ்ட், அது பார்க்க முடியுது. ஒரு சர்டன் டைமில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம் அப்படின்னு இந்த பர்சன் மூவ் ஆன் ஆகியிருக்காங்க. See, pick up the call. I don't want to lose you. Okay, see, still in the personோட energy, pick up the call. I don't want to lose you. So அந்த ஒரு ரீகன்சிலேஷன் வரலாம் உங்களுக்கு. I don't want to lose you, நானுமே வந்து உன்னை இழந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த பர்சனுமே. ஓகே, I'm sure
ஐம் ஷூர்னா என்னென்னா வந்து ஏதோ ஒரு விஷயம் கான்ஃபிடெண்ட்டாக இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மூவி டேட் மேபி நீங்கள் போயிருக்கலாம். ஐம் சாரி பேபி, ஐம் சாரி பேபி. எஸ், இந்த பர்சன் கிட்ட அந்த அப்பாலஜைஸ் உங்களுக்கு வரலாம். வெயிட்டிங் ஃபார் கால். நீங்கள் இந்த பர்சனோட கால்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அது பார்க்க முடியுது. ஐம் கெட்டிங் 21, 23, 27, 29, 20, 28. ஸோ இது வந்து உங்களோட பர்த் டேட்டாக இருக்கலாம், இந்த பர்சனோட பர்த் டேட்டாக இருக்கலாம். லேட், ஏதோ ஒரு விஷயம் டிலே ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு. ஏதோ மேபி ஃபினான்ஷியலி ஆர் ஏதோ ஒரு விஷயம், ரிலேஷன்ஷிப் பற்றி கூட ஏதோ விஷயம் டிலே ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு. ஏதோ விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் அது டிலே ஆகிட்டே இருக்குது. எக்ஸ்ப்ரெஸ், ஸோ நீங்கள் உங்களோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் அதிகமாகவே பண்ணலாம், அவங்கள விட நீங்கள் ரொம்ப அதிகமாக பண்ணலாம். ஸோ இந்த நோ கான்டாக்டில் நீங்கள் எப்படி இந்த பர்சன் இல்லாமல் இருந்தீங்க, ஸோ ஹவு மச் யூ லவ் தெம், அந்த மாதிரி. ஐம் கெட்டிங் ஓகே ரிங். மேபி இந்த பர்சனோட ரிங் எதாவது அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம், ஆர் நீங்கள் அவங்களுக்கு ரிங் எதாவது கொடுத்துருக்கலாம். ஸ்டில் அது அவங்க கையில் இருக்கலாம், அது பார்க்க முடியுது. ப்ரொப்போசல், இந்த பர்சன் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, earth element. ஓகே, வைலன்ஸ், ஏதோ வைலன்ஸான விஷயங்கள் இந்த பர்சனுக்கு லைஃப்பில் நடந்திருக்கலாம், அண்ட் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கலாம். வைலன்ஸ். ஓகே, lavender important for you guys, or lavender perfumes or lavender soaps are there, like lavender, something lavender. And you get black, maybe black magic or black something. மேபி உங்கள் பர்சன் டார்க்காக இருக்கலாம், or நீங்கள் வந்து ஃபேராக இருக்கலாம். ஸோ நீங்கள் டார்க்காக இருக்கலாம், அவங்க ஃபேராக இருக்கலாம். லெட்ஸ் see. ஓகே, யூ கெட் நோ, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நோ அப்படின்ற ஒரு மெசேஜ் யூனிவர்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கு. அண்ட் எஸ் பேக் எக்ஸ். ஸோ நீங்கள் அந்த நோவை எஸ்ஸாக மாற்றுறதுக்கான ஆக்ஷன்ஸ் நீங்கள் எடுங்க, ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் see. லாஸ்ட். ஓகே, பியூட்டிஃபுல். ஸோ நீங்கள் இந்த பர்சனுக்காக ஃபைட் பண்ண கூட ரெடியாக இருக்கீங்க. ஸோ ஃபைட் பண்ணியாச்சு இந்த பர்சனை நம்ம லைஃப்பில் எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங்ஸ் வர மாதிரி தான் இருக்குது. தட்ஸ் பியூட்டிஃபுல் திங். ஸோ அவங்களோட தாட்ஸ், கரண்ட் ஃபீலிங்ஸுமே சேஞ்ச் ஆகியிருக்கு. ஸோ பெட்டர். ஸோ அண்ட் ஸோ ஒரு எப்படி பார்க்குறப்போ இந்த தேர்ட் பர்சன் எனர்ஜியுமே வந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஓகே காய்ஸ், திஸ் இஸ் மை ரீடிங். உங்களுக்கு என்னோட ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர் யுவர் செல்ஃப். டேக் கேர். பை.